ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க வந்து 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர். ஸோ அந்த எம் பார் எஸ் ஸ்கொயர் பார்க்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அது பார்த்துக்கோங்க. ஸோ சயின்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 75 மார்க்ஸ் தான், மீதி 25 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்துடும். ஸோ நீங்கள் பெருசாக சயின்ஸ் பற்றி ஒரி பண்ணோன்னா சயின்ஸ் நீங்கள் ஒரு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்டாக பார்த்துக்கோங்க. ஆர்கன் எஃபெக்ட்ஸ் அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7x2. ஸோ நீங்கள் 7 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் 22 வந்து கம்பல்சரி. டிஸ்டிங்யூஷ் நல்லா படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. லைட் பல்ப் அந்த மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ அந்த ட்ரா த எலக்ட்ரான், அந்த டயக்ராம் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ எது வேணால் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த மேட்ச் தி ஃபாலோயிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் நீங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க, ஏன்னா அது தப்பாச்சுன்னா ஸோ ஏதாவது ஒரு வேர்டு மாற்றி கொடுத்து நீங்கள் ட்ரூ ஃபால்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் அலார்ம்ஸ் டு match the following. Explain octet rule with an example. What are the uses of plaster of Paris? Pick out the odd one now. Differentiate Quashier King. அதே மாதிரி derive the equation of motion by graphical method. Write any 5 uses of salt. Explain the why do we salt, why do we split வந்து திரும்பி கேட்டுட்ருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.